அனைவருக்கும் வணக்கம். சாலிட் ஸ்டேட் லெசன்ல கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல்லை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமர்பஸ் சாலிட்ஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன் போன வீடியோவிலே பார்த்திருந்தோம். கிறிஸ்டலைன் அப்படின்னாவே there is a regular arrangement அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். Crystalline solid is categorized by a definite orientation of atoms, ions or molecules. ஏன்னா ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிறது ஆட்டமாலே மேடப் ஆயிருக்கலாம், அயான்ஸாவும் இருக்கலாம், மாலிகுல்ஸாவும் இருக்கலாம். That is definite orientation of atoms, ions or molecules relative to one another in a three-dimensional pattern. அப்படி இருக்கணும் அந்த crystalline solid அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். இதுல the regular arrangement of these species throughout the crystal, மேல சொன்ன அந்த டெஃபினைட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இல்லாம என்டையர் கிறிஸ்டல்லே இருந்தது அப்படின்னா அந்த இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிறிஸ்டல் லாட்டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்கூல்ல ப்ரேயர் நடக்கும்போது வந்து பார்த்தோம்னா பிடி மாஸ்டர் ஆர் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஹெட்டை பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நில்லு, ஆர்டர் பண்ணி கரெக்டாக ஆர்டராக நில்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கேட்டிருப்போம். ஸோ பார்த்தோம்னா முதல் இருக்கக்கூடிய தலை வந்து அவனை பார்த்து அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹெட்டை வச்சு நம்ம கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணோம்னா அந்த லைன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு ஆர்டராக வந்து பார்த்தோன்னா இருக்கும், ரிப்பீட்டடாக ஆர்டராக கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கிறிஸ்டல் லாட்டிஷ் அப்படிங்கிறது there is a definite orientation of atoms or ions in a molecules in a regular arrangement throughout the crystal அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், வால், ஒரு சுவரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா நிறைய பிரிக்ஸால வந்து பார்த்தோன்னா ஆர்டரா வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சிமெண்ட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸை வந்து ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பிளேன் அந்த கிறிஸ்டல் லாட்டிஷ் அப்படின்னா தளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுல டெஃபினைட் ஓரியன்டேஷன்ல ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் மாலிகுல்ஸை ரிப்பீட்டடா ஒன்னை பார்த்து ஒன்னை பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரிலேட்டிவ் டு ஒன் அனதர். ஸோ ஒரு ஆட்டம் ஆர் அயானை பேஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஆர்டரா த்ரீ டைமென்ஷன்ல இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ திஸ் அ டயக்ராம் டு எக்ஸ்பிளைன் த கிறிஸ்டல் லாட்டிஷ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இந்த பிங்க் கலரா இருக்கக்கூடிய டாட்டட்ஸ் எல்லாமே லாட்டிஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லாட்டிஷ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இட் டினோட்ஸ் த ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஒவ்வொரு லாட்டிஷ் பாயிண்ட்ல ஒவ்வொரு ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் வந்து அங்க லொக்கேட் ஆயிருக்கும். அப்படி லொக்கேட் ஆயிருக்கக்கூடியது எல்லாம் மெர்ஜ் ஆகி ஆர்டரா வந்து பார்த்தோம்னா நமக்கு த்ரீ டைமென்ஷன் ஷேப்ல ரிப்பீட்டிங் ஆர்டர்லி மேனர் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து கிறிஸ்டல் லாட்டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ரைட். தென் ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிரிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வால்ல நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த பிரிக்ஸை வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்டரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தோம்னா ரிப்பீட்டடா அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் யூனிட் செல்லோட டெஃபினிஷன் பார்ப்போம். A basic repeating structural unit of crystalline solid is called unit cell. Crystalline solid நாவே அந்த atoms and molecules வந்து பார்த்தோம்னா definite orientationல ஃபிக்ஸ்டா இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ரிப்பீட்டட் மேனர்ல அந்த crystalline solidsோட பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ரிப்பீட்டடா வந்து பார்த்தோம்னா அந்த என்டையர் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் யூனிட் நம்ம எதை சொல்றோமோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், யூனிட் செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யூனிட் செல் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல். ஏன்னா கிறிஸ்டல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட் செல் காம்பினேஷன். இதே மாதிரி இன்னொரு டெஃபினிஷன் வந்து கெமிஸ்ட்ரியில பார்த்திருப்போம். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதே மாதிரி யூனிட் செல்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல். நிறைய யூனிட் செல்லால அந்த கிறிஸ்டல் மேட் அப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், கிறிஸ்டலைன் சாலிட் கிறிஸ்டல் லாட்டிஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த போர்ஷன் அப்படிங்கிறதா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட். தட் மீன்ஸ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த கிறிஸ்டல்ல ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட். இது வந்து பாருங்க நிறைய ரிப்பீட்டடா வந்து பார்த்தோன்னா வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இங்க பக்கத்துல இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கு. இப்படி எதை நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் செல்னு சொல்றோமோ அது ரிப்பீட்டடா என்டையர் கிறிஸ்டல்ல இருக்கும். அதை தான் நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த யூனிட் செல்லை நம்ம கேட்டகரைஸ் பண்றதுக்கு ஒரு 6 வேரியபிள்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். என்னென்ன அப்படின்னா யூனிட் செல் இஸ் கேட்டகரைஸ்டு பை 3 எட்ஜ் லென்த் ஆர் லாட்டிஸ் கான்ஸ்டன்ட். எட்ஜ் லென்த்துக்கு இன்னொரு பேர் வந்து லாட்டிஸ் கான்ஸ்டன்ட், A, B and C. And the angles between these edges alpha, beta and gamma.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செல். அந்த யூனிட் செல்ல மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கு. அதுல நம்ம வந்து பாருங்க ஒரு 3 எட்ஜ் லென்த் அந்த கார்னரை பாயிண்ட் அவுட் பண்றது தான் நம்ம எட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதோட லென்த் தான் நம்ம எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பாருங்க. ஸோ இதுதான் இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரை இருக்கக்கூடிய இந்த லாட்டிஸ் பாயிண்ட் வரை இருக்கக்கூடியதை நம்ம ஏ அப்படிங்கிற எட்ஜ் லென்த் எடுத்துக்கிறோம். அண்ட் இங்க இருந்து இந்த பாயிண்ட் வந்து பாருங்க நம்ம பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க டாப்ல இருக்கக்கூடியது இது வந்து நம்ம சி அப்படின்னு சொல்லி காணலாம். அதாவது ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணக்கூடியது சி. ஸோ இந்த மூணுமே வந்து லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது எட்ஜ் லென்த்னு சொல்லலாம். இதை ஏ பி அண்ட் சி அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து இந்த 3 எட்ஜ் லென்த்துக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா எட்ஜ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு சி அண்ட் பி இந்த 2 எட்ஜ் லென்த்துக்கு பிட்வீன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிளுக்கு பேரு ஆல்பா. அண்ட் ஏ அண்ட் பிக்கு பிட்வீன்ல ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு பேரு காமா. அண்ட் ஏ அண்ட் சி இதுக்கு பிட்வீன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ்க்கு பேர் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் சொன்னதுனால இதனுடைய வேல்யூஸ் கண்டிப்பா என்ன ஆகும்? டிபெண்ட்ஸ் அப்பான் த கிறிஸ்டல் சேஞ்சஸ் ஆகும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து மாறும். சரிங்களா? ரைட். அண்ட் இன்னொரு டெஃபினிஷன் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா a crystal may be considered to consist of large number of unit cell, each one in direct contact with its nearer neighbor and all similarly oriented in space. ஸோ என்ன அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட் செல்லால மேடப் ஆயிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி மேடப் ஆயிருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் செல்லும் ஒவ்வொரு யூனிட் செல்லும் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் நியரஸ்ட் நெய்பர். ஒவ்வொரு யூனிட் செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் நெய்பரோட இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலோட டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கும். இன் சிமிலர்லி ஓரியன்டட் ஸ்பேஸ் இருக்கக்கூடியது. அந்த டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட் செல் வச்சு நம்ம கோஆர்டினேஷன் நம்பரை தெரிஞ்சுக்கலாம். The number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called coordination number. ஒரு கிறிஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஒரு லாட்டிஸ் பாயிண்ட் அந்த ஆட்டம்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆட்டம் the number of nearest neighbor that surrounding a particle in the crystal. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம்னா அதை சுத்தி எத்தனை சரௌண்டிங் பார்ட்டிகல் நெய்பர் பார்ட்டிகல்ஸ் வந்து அதோட கான்டாக்ட்ல இருக்கு டைரக்டா அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா that is the coordination number of the crystal. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல்லோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷனா பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் செல்ஸை பற்றி பார்ப்போம்.